மற்றும் நெம்மேலி தாலுகா தனியார் பள்ளி வாகனங்கள் சோதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழகம் முழுவதும் வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ளது. ஆகவே தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தனியார் பள்ளிகளின் வாகனங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது அரசு உத்தரவு. ஆகவே ஒவ்வொரு வருடமும் வட்டார போக்குவரத்து துறையால் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் ராணிப்பேட்டையில் தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக அரக்கோணம் மற்றும் நெம்மேலி வட்டாரங்களில் உள்ளடக்கிய 29 பள்ளிகளை 240 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதற்கான எளிய நிகழ்ச்சிக்கு அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். அரக்கோணம் போக்குவரத்து மோட்டார் ஆய்வாளர் சிங்கட்டுவே வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட போக்குவரத்து RTO அதிகாரி மோகன் மற்றும் தனியார் பள்ளிகளின் முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர் சுதர்சன் பாபு, தாலுகா காவல் ஆய்வாளர் பழனிவேல் மற்றும் தீயணைப்பு துறையினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வாகன ஓட்டுநர்கள் எப்படி தீ விபத்தினை கையாள்வது குறித்து தீயணைப்பு துறை குழுவினர் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான செயல்களை விளக்கமளித்தார். தொடர்ந்து ஒவ்வொரு பேருந்துகளின் தர கட்டுப்பாட்டை அதிகாரிகள் குழு சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டனர். நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி. பள்ளி வாகனங்கள் அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் இன்று ஆய்வு செய்யப்பட உள்ளது. எல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்குங்க. நம்முடைய அதிகாரிகள் சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுங்க. வண்டியை சிறப்பாக பராமரித்து குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சேவை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இடம் சார்பில் நன்றி. ஆயில் வந்து மேலே வந்து ஏன்னா அதனுடைய டென்சிட்டி வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால வெளியே வந்து ஓகேங்களா. ஸோ நம்ம அப்போ இது பண்ண மாட்டோம். செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக என்ன பண்ணுறோம், காற்றோட டைரக்ஷன் இப்படி அடிக்குது அப்படின்னா இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா யார் மேலே பட்டுரும். அந்த மாதிரி ஃபயர் ஏற்பட்டா நம்ம அதை கட்டுப்படுத்த முடியும் நம்மளால. என்ன சொல்றீங்க? அதுதான் உடனே நீங்க என்ன பண்ணணும், ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணணும் ஒண்ணு. சரியா? ஸ்கூல் பஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஸ்கூல் இதை பொறுத்தளவுக்கு ஃப்ளோர் போர்டு நல்லா பார்த்தாரு, தரவை செக் பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்கிறவங்க அது முன்னாடி இது வந்து அவங்க டெஸ்க்டாப்பில் அந்த ஸ்கூல்லேயே கனெக்ட் பண்ணிருக்கோம். இது வந்து அங்கேருந்து அவங்க இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக இந்த 2 வருஷத்துக்கு இதெல்லாம் சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த ரூல்ஸ் தான் சார், இந்த மற்ற ரூல்ஸ்லாம் இருக்குது சார். இப்போ ரீசெண்டாக ஜிபிஎஸும் கேமரா கடைசியாக வந்தது ஃப்ரண்ட் ஆஃப் இயர் கடைசியாக லாஸ்ட் பள்ளி மாணவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நம்ம தமிழக அரசால் போடப்பட்ட இந்த ஒரு ஆணையின்படி நாம் வந்து இந்த ஆய்வினை ஒரு வருடமும் மேற்கொண்டு வருகிறோம். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்திருக்கீங்க வாகனங்களை. அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி அன்று நம்மளுடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த ஆய்வினை துவக்கி வைத்தார்கள். அதுவும் உங்களுக்கு தெரியும். அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய ராணிப்பேட்டை பகுதி அலுவலக எல்லைக்குட்பட்ட அந்த ராணிப்பேட்டை நெம்மேலி 2 வட்டத்தை சேர்ந்த 29 பள்ளிகளை சேர்ந்த ஒரு 233 வாகனங்களை நம்ம ஆய்வு செய்ய இருக்கிறோம். அந்த ஆய்விற்கு வந்து நம்மளுக்கு சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆய்வை துவக்கி வைக்க நம்ம மரியாதைக்குரிய வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் வந்துள்ளார்கள்.